all, welcome to Mind for Math YouTube channel. இன்னைக்கு நம்ம percentage topicல part 3 video salary or income based problems எப்படி solve பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். டாபிக்ல எப்பயுமே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேல்யூ. ஓகே, பேஸ் வேல்யூ இஸ் 100%. ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி இன்கம் இதெல்லாம் வந்து அமௌண்ட் பேஸ்டு. ஸோ இங்கே வந்து நம்ம 100% ஆர் 100 rupees அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஒவ்வொரு டேர்முக்கு ஏற்ற மாதிரியும் அந்த ஹோல் டேர்மை வந்து நம்ம 100 அதுக்கு ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு சம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, நம்ம இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பேஸ் வேல்யூ 100% ஆர் ₹100. ஓகே, இங்கே அமௌண்ட்னால நம்ம ₹100ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, பாருங்கள், ரமேஷ் salary was reduced by 10% and then the reduced salary was increased by 10%. What was his ultimate loss? First initial salary of Ramesh is ₹100. ஓகேவா, ₹100ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபஸ்ட் கேஸில் என்ன கொடுத்துருக்காங்க, ரமேஷ் salary was reduced by 10%. 10%க்கு ரெடியூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன ஈக்குவேஷன், 10% of 100. 10% of 100 is equal to 10. பிகாஸ் ஒரு ஹோல் நம்பர் இருக்கு, ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோன்னா 10. ஓகேவா, இப்போ 100லேருந்து 10 போயிடுச்சுன்னா 90. இப்போ அவங்க வாங்கக்கூடிய சேலரி 90. பட் இதோட முடியல, இன்னொரு கேஸ் கொடுத்துருக்காங்க. த ரெடியூஸ்டு சேலரி வாஸ் இன்க்ரீஸ்டு பை 10%. ஓகே, ரெடியூஸ்டு சேலரி 90. இந்த 90லேருந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தட் ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதணும், 10% of 90. ரெடியூஸ்டு சேலரி 90. ஸோ 10% of 90 is 9. ஓகே, இப்போ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, 90லேருந்து ₹9 இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா டோட்டல் ₹99. இனிஷியலாக அவங்க ₹100 வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் அகைன் இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் ₹99 வாங்குறாங்க. ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, ஒன் ருபி. நம்ம ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம், பர்சன்டேஜை ருபீஸ்ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் ஃபைனல் ஸ்டெப்பில் நமக்கு ருபீஸில் வந்திருக்கு, அதை நம்ம பர்சன்டேஜாக ஆன்சரில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் 1%. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். Rahul spends 50% of his monthly income on household items, 20% of his monthly income on buying clothes, 5% of his monthly income on medicines, and the remaining amount of ₹11,250 he saves. What is Rahul's monthly income? ஓகே, இங்கே மேஜரான விஷயமே ராகுலோட மந்த்லி இன்கம். அவங்களோட மந்த்லி இன்கம்மை நம்ம என்ன எடுத்துக்கலாம், 100%. எங்கெங்கே பர்சன்டேஜாக எடுக்கணுமோ அங்கே நம்ம பர்சன்டேஜாக தான் எடுத்தாகணும். ஓகேவா, 100%. அண்ட் தென் இப்போ ராகுல் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ்க்கு 50%, அண்ட் கிளாத்ஸ்க்காக 20%, அண்ட் மெடிசனுக்காக 5%. டோட்டலாக 75% அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த ₹100 75% ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிமைனிங் சேவிங் எவ்வளோ பண்ணியிருப்பாங்க, ₹25 தான் சேவிங்ஸில் இருக்கும். இந்த சேவிங்ஸ்க்கான அமௌண்ட் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டாங்க. தட் இஸ் 25%க்கான வேல்யூ 11,250. இது அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா. நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ராகுலோட மந்த்லி இன்கம். மந்த்லி இன்கம் என்னது, 100% ஈக்குவல் டு எக்ஸ். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11,250 into 100 divided by 25. இப்போ கேன்சல் பண்ணுங்கள், 5 times இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2250. அகைன் 5 டேபிளில் பண்ணுங்கள், 4 times 450. x is equal to 45000, 45,000. ஓகேவா, ஃபஸ்ட்டு அவங்களோட டோட்டல் இன்கம்மை 100%ன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். அண்ட் அகைன் கொஸ்டினில் வந்து சேவிங்ஸ்க்கான அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன கான்சென்ட்ரேட் பண்ணால் சேவிங்க்கான பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுல தான் நம்ம கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு போக மீதி சேவிங்ஸா. ஓகே, இங்கே அவங்க டோட்டலாக 75% அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரிமைனிங் 25%, அதுதான் அவங்களோட சேவிங்ஸ் பர்சன்டேஜ். ஓகே, கொஸ்டினில் எதுக்கான வேல்யூ ஹோல் வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதுக்கான பர்சன்டேஜை கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்.
அதுக்கப்புறம் தான் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கான பர்சன்டேஜை நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். Mani spends 17% of his monthly income in traveling. He spends 25% of his monthly income on household expenses and spends 36% of his monthly income on family's medical expenses. He has remaining amount of rupees 10,032 as cash with him. What is Mani's annual income? ஓகேவா, ஃபஸ்ட்டு மந்த்லி இன்கம் பாருங்கள். மனிஷோட மந்த்லி இன்கம் 100%. ஓகே, இங்கே நமக்கு கொஸ்டினில் சேவிங்கான வேல்யூ தான் கொடுத்துட்டாங்க 10,032. ஸோ நம்ம சேவிங்கான பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 17% ஃபார் ட்ராவலிங் அண்ட் 25% ஃபார் ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் 36% ஃபார் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். ஓகேயா, இதெல்லாமே ஆட் பண்ணிங்க அப்படின்னா 78%. 100ல் 78% அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரிமைனிங் 22% இருக்கும். ஓகேவா, ஸோ சேவிங்கான பர்சன்டேஜ் 22% ஈக்குவல் டு அமௌண்ட் 10,032. நெக்ஸ்ட் மந்த்லி இன்கம் 100%க்கு எவ்வளோ அப்படின்றத பாருங்கள். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10,032 இன்ட்டு 100 டிவைடட் பை 22. கேன்சல் பண்ணுங்கள். 11 டேபிளில் 2 டைம்ஸ், அங்கே 9 டைம், ரிமைண்டர் 1 டைம், ரிமைண்டர் 2 டைம்ஸ். ஓகே, அகைன் 2 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 4, 5, 6. ஸோ மந்த்லி இன்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,600. ஓகே, பட் இதோட கொஸ்டின் முடியலை. கொஸ்டினை நல்லா பாருங்கள். வாட் இஸ் மனிஸ் ஆனுவல் இன்கம்? ஆனுவல் இன்கம் அப்படின்னா என்ன? இது மந்த்லி இன்கம். ஓகேயா, ஆனுவல் இன்கம்னா இது கூட என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை பை 12 பிகாஸ் 1 இயருக்கு 12 மந்த்ஸ். ஓகே, இப்போ 12ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? ஃபஸ்ட்டு 456 இன்ட்டு 12 மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணோன்னா 5472. ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் 547200. 5,47,200. ஓகேயா, கொஸ்டின் நல்லா படிக்கணும். இங்கே நமக்கு 100%ன்னு எடுத்தது மந்த்லி இன்கம்க்கான டேர்ம். பிகாஸ் கொஸ்டின் ஃபுல்லுமே அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபைனல் ஆன்சர் ஆனுவல் இன்கம். ஸோ மந்த்லி இன்கம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே ஆனுவல் இன்கம்க்கு மல்டிப்ளை பை 12 பண்ணலாமா? அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Ram had a certain amount with him. He spent 20% of that to buy a new cell phone and 15% of the remaining on buying a laptop. Then he donated rupees 160 in a temple. If he is left with rupees 1,200, how much did he buy the laptop for? இப்போ ராம் கிட்ட இருக்க இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோ? 100% ஆஃப் அமௌண்ட், தட் இஸ் rupees 100ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஸ்டெப், he spent 20% of that is 20% of 100 is 20. இந்த 20 rupees எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க? செல்ஃபோன் வாங்குறதுக்கு. ஓகே, 20 rupees ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 100ல் ரிமைனிங் 80 rupees இப்போ கையில் வச்சுருப்பாங்க. ஓகேயா, செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 15% ஆஃப் தி ரிமைனிங் ஆன் பையிங் அ லேப்டாப். ரிமைனிங் அப்படின்னா நமக்கு இப்போ கிடச்சிருக்க ரிமைனிங் அமௌண்ட்டு, that is 80 rupees. Okay, 15% of 80 is 80ல் 15% எவ்வளோ? 10%. 8 + 5 அப்படின்னா 4. ஓகேவா, 8 + 4 is 12. ஓகேவா, 12 rupees நமக்கு லேப்டாப்புக்கு செலவு பண்ணிட்டாங்க. லேப்டாப்புக்கு 12 rupees போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் அவங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? ரிமைனிங் அமௌண்ட் 68. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் ஹி டொனேட்டட் 160. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பர்சன்டேஜில் கொடுக்கல. ஸோ நம்மளால் எஸ்டிமேட் பண்ண முடியாது. இப்போ ஃபைனலாக அவங்க கையில் 68% இருக்குது. இதை வச்சு அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க? 2 விஷயம் பண்ணியிருக்காங்க. ஒன்று, டெம்பிளுக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் அவங்க கையில் இருக்க மீதி அமௌண்ட் 1,200. ஓகேவா, கிளியரா? நமக்கு இப்போ கடைசியாக 68 rupees கையில் இருக்குது, தட் இஸ் 68%. அதுக்கான வேல்யூ என்னது? ஃபஸ்ட்டு அவங்க டெம்பிளுக்கு டொனேட் பண்ணது ப்ளஸ் அவங்க ரிமைனிங் சேவிங்காக வச்சுருக்கிறது. ஓகேவா, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 1,360. 68% இஸ் ஈக்குவல் டு 1,360.
ஓகேவா, இந்த வேல்யூவை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா 100% எவ்வளோ அப்படின்றத பாருங்கள். டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கையில் வச்சுருந்தாங்கன்னு ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுங்கள். x is equal to 1360 into 100 divided by 68. கேன்சல் பண்ணுங்கள். 2 டேபிளில் 34. இதை கேன்சல் பண்ணோன்னா 680. அகைன் 34 டேபிளே கேன்சல் பண்ணுங்கள் 20 டைம்ஸ். ஸோ இனிஷியலாக அவங்க கையில் 2000 ருபீஸ் இருந்துச்சு. இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹவு மச் டிட் ஈ பை த லேப்டாப் ஃபார், லேப்டாப் மட்டும் எவ்வளோக்கு வாங்கினாங்க அப்படின்றத பார்க்கணும். லேப்டாப் செகண்ட் கேஸில் தான் வாங்கியிருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட் கேஸில் பாருங்கள், இந்த இனிஷியல் அமௌண்ட் தட் இஸ் 2000ல் 20% அவங்க செல்ஃபோனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் 400 ருபீஸ். ஓகேவா, 20% ஆஃப் 2000 இஸ் 400. அப்புறம் 2000ல் 400 போயிடுச்சு அப்படின்னா இப்போ ரிமைனிங் அவங்க கையில் 1600 இருக்கும். ஓகேவா, 20% ஆஃப் 2000ஓட வேல்யூ 400. இந்த 2000ல் 400 போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் 1600 இப்போ கையில் வச்சுருக்காங்க. இந்த 1600ல இருந்து தான் 15% லேப்டாப்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இப்போ 1600லேருந்து 15% எவ்வளோ? 10% is 160 and 5% is 80. ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 240. ஸோ 240 ருபீஸ் அவங்க லேப்டாப்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. கிளியரா? ஆஸ் யூஷுவல் எல்லாமே பண்ணுறோம். இப்போ நமக்கு இன்பிட்வீனில் இருக்க ஒரு வேல்யூவை பற்றி கேட்குறனால அகைன் அந்த ஸ்டெப்பை வந்து நம்ம மேலே வந்து 100%ன்னு கன்சிடர் பண்ணி போட்டுட்டு இருந்தோம். பட் நம்ம எக்ஸாக்ட் வேல்யூ 2000 கண்டுபிடிச்சோன்னே அந்த 2000 வேல்யூவை வச்சு அகைன் நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரிஜினல் அமௌண்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். கிளியரா? Okay, next question, fifth one பாருங்க. A person spent 40% of his monthly salary on house rent and 25% of remaining salary on food, and he saved the remaining salary for future. If he saves rupees 48,600 annually, then what is his monthly salary? First பாருங்க, monthly salary ஒருத்தங்களோட monthly income எவ்வளோன்னு சொல்லலாம்? 100%. ஓகேயா, ஃபஸ்ட் இவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். இது நம்ம ருபீஸ் 100ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட் 40% ஃபார் ஹவுஸ் ரெண்ட். ஓகே, இந்த 100 ருபீஸில் 40% அவங்க ஃபஸ்ட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 60 ருபீஸ் ரிமைனிங் இருக்கும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் 25% ஆஃப் ரிமைனிங் சேலரி. 25% ஆஃப், இப்போ சேலரி வந்து 60 ருபீஸ் தான் இருக்குது. நமக்கு 100 இருந்தது, இப்போ 60 மாறிடுச்சு. 60 ருபீஸை வந்து அவங்க ஃபுட்டுக்காக செலவு பண்ணுறாங்க. 25% ஆஃப் 60. 60ல் 25% எவ்வளோ? டிவைடட் பை 4. ஸோ 15. 60ல் 15 ருபீஸ் போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் இப்போ அவங்க கையில் 45 ருபீஸ் இருக்கும். ஓகே, இப்போ 45%, தட் இஸ் 45 ருபீஸ்ன்றது என்னது? 45% இஸ் ஈக்குவல் டு 48,600. இப்படி ஹோல் வேல்யூவாக எழுதக்கூடாது, பிகாஸ் மீதி எல்லாமே மந்த்லி சேலரி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நமக்கு இங்கே கொஸ்டினில் ஆனுவலின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பர்சன்டேஜ் எல்லாமே மந்த் பேசிஸில் கொடுத்துட்டு ஹோல் வேல்யூவை அவங்க ஆனுவல் பேசிஸில் கொடுத்துட்டாங்க. ஸோ டிவைடட் பை 12 பண்ணோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ 486 டிவைடட் பை 12 பண்ணிங்க அப்படின்னா 4050. ஓகே, 45% ஆஃப் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 4050. கிளியரா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? மந்த்லி சேலரி. மந்த்லி சேலரியை தான் நம்ம 100%ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ 100% இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4050 இன்ட்டு 100 டிவைடட் பை 45. 45 கேன்சல் பண்ணுங்கள். 90 டைம்ஸ். ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9000. ஸோ மந்த்லி சேலரி இஸ் 9000. கிளியரா? மேக்ஸிமம் இந்த சேலரி அண்ட் இன்கம் பேஸ்ட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆனுவலி அண்ட் மந்த்லி இந்த வேர்டில் வந்து மோஸ்ட்டாக கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே கொஸ்டினில் 2 டேர்மும் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத கிளியர் ஐடியாவோட சால்வ் பண்ணணும். ஓகேயா? நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பாருங்கள். 25% ஆஃப் கிரண்ஸ் மந்த்லி சேலரி இஸ் ஈக்குவல் டு ஷாம்ஸ் மந்த்லி சேலரி. Kiran's monthly salary is rupees 4,500. What would be the Sham's annual income? So easy. First பாருங்க, 25% of Kiran's monthly salary. அதுவும் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. Kiran's monthly salary is rupees 4,500. இது எதுக்கு ஈக்குவல்? ஷாம்ஸோட மந்த்லி சேலரிக்கு ஈக்குவல். இதோட ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். 4,500 ஆஃப் 25%னா டிவைட் பை 4 பண்ணுவோமா?
1125. ஓகேவா? இந்த 1125 அப்படின்றது யாரோட சேலரி? ஷாம்ஸோட மந்த்லி சேலரி. கிளியரா? கிரணோட 25% ஆஃப் சேலரி வந்து ஷாமோட மந்த்லி சேலரிக்கு ஈக்குவல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்றத பாருங்க. ஷாமோட ஆனுவல் இன்கம் எவ்வளோ அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 1125 மல்டிப்ளை பை 12 பண்ணணும், பிகாஸ் ஆனுவல் இன்கம். ஓகே, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 13,500 வரும். ஓகேயா? ஸோ ஷாம்ஸ் ஆனுவல் இன்கம் இஸ் 13,500. ஆப்ஷன் டி. கிளியரா? நெக்ஸ்ட் 7th கொஸ்டின். The monthly salaries of A and B together amount to rupees 40,000. A spends 85% of his salary and B spends 95% of his salary. If now their salary savings are same, then the salary in rupees of A is. ஃபஸ்ட் பாருங்கள், A and B ரெண்டு பேர்த்தோட சேலரியும் ஆட் பண்ணோன்னா, மந்த்லி சேலரியும் ஆட் பண்ணோன்னா 40,000. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்? ஏவோட சேலரி எக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா பியோடது என்னவாக இருக்கும்? இப்போ எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுங்கள். ஓகே, எக்ஸ் ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 40,000. ஏவோட வேல்யூ எக்ஸ் அப்படின்னா பியோட சேலரி எவ்வளோ? 40,000 மைனஸ் எக்ஸ். இது கிளியரா? இந்த ரெண்டு டேர்மும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஒன்று அஷ்யூம் பண்ணி வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் அவங்க வந்து சேவிங்ஸ் ரெண்டு பேர்த்துக்கும் ஈக்குவல். மொதல் சேவிங்ஸ் பர்சன்டேஜ் பாருங்கள். 85% ஆஃப் எக்ஸ். ஓகே, அண்ட் தென் 95% ஆஃப் 40,000 மைனஸ் எக்ஸ். இது ரெண்டும் என்னது? அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட். 85 எக்ஸில் 85% ஏ ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. 40,000 மைனஸ் எக்ஸில் 95% பி ஸ்பெண்ட் பண்ணிடலாங்க. இப்போ ரெண்டு பேர்த்தோட சேவிங்ஸ் ஈக்குவல். ஓகேவா? ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் ஈக்குவல் கிடையாது, சேவிங்ஸ் ஈக்குவல். சேவிங்ஸ் ஈக்குவல் அப்படின்னா என்ன பண்ணணும்? ரிமைனிங் கண்டுபிடிங்க. ஓகேவா? இப்போ நம்ம நோட் பண்ணியிருக்கிறது ஒன்லி ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டு. இப்போ ரிமைனிங் ஃபஸ்ட் கண்டுபிடிங்க. சேவிங்கான அமௌண்ட் 15% ஆஃப் எக்ஸை வந்து ஏ சேவ் பண்ணுவாங்க அண்ட் 5% ஆஃப் பிஸ் மந்த்லி சேலரி, தட் இஸ் 40,000 மைனஸ் எக்ஸ். இது ரெண்டும் தான் நமக்கு ஈக்குவல். ஓகேவா? இந்த சேவிங்ஸ் ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா நம்ம இப்போ என்ன பண்ணணும்? ஈக்குவேட் பண்ணணும். ஓகேவா? 15% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5% ஆஃப் 40,000 மைனஸ் எக்ஸ். நார்மல் கான்செப்ட், பேசிக் கான்செப்ட். 15%னா 15/100 இன்டூ எக்ஸ். 5%னா 5/100 இன்டூ 40,000 மைனஸ் எக்ஸ். ரெண்டு சைடும் 100 கேன்சல் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் நியூமரேட்டரில் இருக்க 5 கேன்சல் பண்ணுங்கள். இங்கே 3 டைம்ஸ். 3x இஸ் ஈக்குவல் டு 40,000 மைனஸ் எக்ஸ். எக்ஸை இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. 4x இஸ் ஈக்குவல் டு 40,000. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10,000. ஓகே, எக்ஸுன்றது யாரோட மந்த்லி இன்கம்? ஏவோட மந்த்லி இன்கம் தான் எக்ஸ். ஓகேயா? நமக்கு கொஸ்டின்லேயும் ஏவோட மந்த்லி இன்கம் பற்றி தான் கேட்டிருக்காங்க. salary of A is, okay, that is rupees 10,000. Clear? இது எல்லா கான்செப்ட்லையும் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது பேஸ் வேல்யூ கன்சிடர் பண்ணுறோம். அண்ட் தென் சேலரி ஆர் இன்கம் அப்படின்னா டுவர்ட்ஸ் மந்த்லி ஆனுவலி ரெண்டையுமே நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு மோர் ஆர் லெஸ் சம்மோட கான்செப்ட் அண்ட் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற ஐடியாஸ் எல்லாமே கிடச்சிரும். ஓகே, இன்னும் நிறைய கான்செப்ட் இருக்குது. ஒரு 2 or 3 கான்செப்ட்ஸ் இருக்குது. அதெல்லாமே நம்ம 1 by 1 பார்க்கலாம். Okay, that's all for today. I hope you all understand this concept. Stay tuned for more videos and thank you.